பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமான நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். காலைதோறும் நம்முடைய ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. இந்த காலையிலும் கூட புதிய சந்தோஷத்தை, புதிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்வில் நிறைவாய் தந்து நம்மை வழிநடத்துவதற்கு நம்முடைய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக எஸ்தர் புத்தகம் 6வது அதிகாரம் 11-12 வசனங்கள். அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். பின்பு மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். தேவனாகிய கர்த்தர் எஸ்தர் என்கிறதான பெண்ணை எவ்விதமாக வாழ்க்கையிலே உயர்த்தி பெரிய ஒரு ராஜாவுக்கு மனைவியாக கொண்டு போய் சேர்த்தார் என்கிறதை குறித்து இந்த எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அகாஸ்வேரு என்கிறதான ராஜா இந்து தேசம் முதல், அதாவது நம்முடைய இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகளை அந்நாட்களில் அவன் அரசாட்சி செய்தான் என்று பார்க்க. அவ்வளோ பெரிய ராஜா. அவனுடைய மனைவி வஸ்தி. ராஜா ஒரு பெரிய விருந்து பண்ணினான். இந்த 127 நாடுகளிலும் உள்ள பிரபுக்களை அழைத்து விருந்து பண்ணினான். ஒரு நாளிலே அவன் திராட்சரசம் 6 மாதம் அந்த விருந்து நடந்தது. திராட்சரசம் குடித்து அப்படி மகிழ்ச்சியாயிருந்த போது தன் மனைவியாகிய வஸ்தியை அழைத்து அவளுடைய அழகை பிரபுக்களுக்கெல்லாம் காண்பிக்கும்படி அவன் விரும்பினான். ஆள் சொல்லி பிரதானிகளை அனுப்பி அவளை அழைப்பித்தான். ஆனால் அவள் சொன்னாள், வரமாட்டோம் என்று சொன்னதுனால ராஜா கோபம் அடைந்தான். எல்லாருக்கும் முன்பாக இப்படி சொல்லிவிட்டாளே என்று வேதனைப்பட்டான். அப்போது அவனுடைய அரண்மனையில் உள்ள பெரியவர்கள், ராஜ யோக்கியத்தை அறிந்தவர்கள், அறிஞர்கள் எல்லாரும் கூடி இதற்கு என்ன செய்யலாம் என்கிறதான ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்திலே அவர்கள் சொன்னார்கள், இது 127 நாடுகளில் உள்ள எல்லோருக்கும் தெரிய வந்தால், எல்லா ஸ்திரீகளுக்கும் தெரிய வந்தால் ஒருவரும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். பிரபுக்களுடைய மனைவிகள் பிரபுக்களுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். சாதாரண மனுஷனுடைய குடும்பம் அவனுக்கு கீழ்ப்படியாது. ஆகவே நாம் ஒன்று செய்ய வேண்டும், இந்த வஸ்தியை பட்டத்து ராணி என்கிறதான அந்தஸ்திலிருந்து இவளை அகற்றி விட வேண்டும் என்று சொல்லி அகற்றி விட்டார்கள். அதுக்கப்புறமாக ராஜாவுக்கு நல்ல அழகான ஒரு பெண்ணை தேடினார்கள். பல பெண்கள் கன்னிமாடத்திலே வைத்து சுத்திகரிக்கப்பட்டு அவர்கள் ராஜாவினிடத்திலே அனுப்பப்பட்டார்கள். அப்படியே எஸ்தர் என்கிறதான பெண்ணையும் அவருடைய சிறிய தகப்பனாகிய மொர்தெகாய் அங்கே கன்னிமாடத்திலே கொண்டு போய் விட்டான், சுத்திகரித்தான். அவளிடத்திலே சொல்லியிருந்தான், நீ உன் குலத்தை குறித்து அங்கு ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி. எப்படியும் ஆண்டவருடைய கிருபையினாலே ராஜாவினுடைய கண்களில் எஸ்தருக்கு கிருபை கிடைத்தது என்று பார்க்கிறோம். வேத புத்தகம் சொல்லுகிறது, எஸ்தரை அவளை பார்த்த எல்லாருடைய கண்களிலும் அவளுக்கு கிருபை கிடைத்தது. ஆம், கர்த்தருடைய தயை உங்களுக்கு இருக்குமே, ஆனால் உங்களை பார்க்கிற எல்லாருடைய கண்களிலும் உங்களுக்கு தயை கிடைக்கும் என்று பார்க்கிறோம். இந்த அருமையான நேரத்திலும் கூட ஆண்டவருடைய தயை நமக்கு அதிகமாக தேவை. கர்த்தருடைய இரக்கங்களை நாம் அதிகமாக சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அது எஸ்தருக்கு கிடைத்தது. இந்த மொர்தெகாய் பாருங்க, அங்கே அரண்மனை முற்றத்திலே உட்கார்ந்தான். ஆனால் ஆமான் என்கிறவன் தான் அங்கு அரண்மனையிலே ஆல் பவர்ஃபுல், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உள்ளவன். அவன் என்ன சொன்னாலும் ராஜா கேட்பார் என்று பார்க்கிறோம். ஒரு நாளிலே ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. அப்போது நடுராத்திரி அரண்மனை நடபடி புத்தகத்தை கொண்டு வா என்று சொல்லி ராஜா கட்டளையிட்டார். அந்த பணியாள் அரண்மனை நடபடி புத்தகம், ஒவ்வொரு நாளும் நடக்கிற காரியங்களை அதில் எழுதுவார்கள், அதை கொண்டு வந்தான். நாம் டைரி எழுதுகிறது போல என்று வைத்துக் கொள்வோம். அப்படியே ராஜா தூக்கம் வராதனால அதை புரட்டி கொண்டே இருந்தான். அப்போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மொர்தெகாய் என்று சொல்லக்கூடிய ஒருவன் அரண்மனை வாசலில் இருந்தான். ராஜாவுக்கு எதிராக சிலர் கை போடும்படி அங்கே பேசிக்கொண்டார்கள். அதை ரகசியமாய் ராஜாவுக்கு மொர்தெகாய் அறிவித்தான். எப்படியும் ராஜா அதை விசாரித்து உண்மை என்று கண்டு ராஜா அவர்களை தண்டித்தார். ஆகவேதான் இன்றைக்கு ராஜா உயிரோடு இருக்கிறார் என்கிறதான காரியத்தை ராஜா அதை படித்து புரிந்து கொண்டார். அதுக்கப்புறமாக உள்ள பக்கங்களை புரட்டுகிறார்.
மொர்தெகாய்க்கு இதற்கு பதில் செய்யப்பட்டதா என்று. ஆனால் ஒன்றும் செய்யப்படவில்லை. மொர்தெகாயும் ஒன்றும் கேட்கவில்லை. ஆனால் கர்த்தர் கரிசனை உள்ளவராய் இருந்தார். இந்த நாட்களில் நாம் செய்த நன்மைகளுக்கு ஒருவேளை நமக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம். மனுஷர் நம்மை மறந்திருக்கலாம். நம்மிடத்திலே நன்மை பெற்றவர்கள் கூட நம்மை எப்போதோ மறந்திருக்கலாம். ஆனால் அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் அவர் கணக்கில் வைக்கிறார். பாருங்க, இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அவ்விதமாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை மனதிலே வைத்து ராஜாவுக்கு தூக்கம் வர விட்டாமல் ராஜா புத்தகத்தை எடுத்து புரட்டி அதை அறிந்து கொள்ளவும், இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கவும் ராஜாவுக்கு ஒரு இருதயத்தை கொடுத்தார். ராஜா ஆமானை அழைப்பிக்கிறார். ஆமானுக்கு மொர்தெகாய் ஒத்து வரவில்லை. எப்படியாவது இந்த மொர்தெகாய் தூக்கு மரத்திலே போட வேண்டும் என்று சொல்லி ஆமான் தன்னுடைய வீட்டிலே 150 முழ உயரமான ஒரு தூக்கு மரத்தை பண்ணி இருக்கிறார். ஆமான் ராஜாவின் இடத்துல வந்தான். அப்போது ராஜா கேட்கிறார், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆமானிடத்திலே கேட்கிறார். ஆமான் நினைக்கிறான், இந்த அரண்மனையில் நான் தான் பெரியவன், ராஜா என்னை கேட்டுதான் எல்லாம் செய்வார், ஆகவே ராஜா என்னை தான் கனம் பண்ண விரும்புகிறார் என்று சொல்லி அவன் சொன்னான், ராஜாவின் குதிரையை கொண்டு வர வேண்டும், அந்த மனுஷனுக்கு ராஜவஸ்திரம் தரிப்பிக்க வேண்டும், ராஜாவின் கிரீடம் தரிப்பிக்க வேண்டும், அவனை அந்த குதிரையின் மேல் ஏற்றி அரண்மனையிலே பிரதானமான ஒருவன் அவனை வீடு வீடாக தெரு தெருவாக அழைத்து சென்று ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று சொல்ல வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறத பார்க்க. ராஜா கேட்டபோது, நன்றாய் சொன்னாய், நீ சொன்னபடி ஒன்றும் குறையாமல் மொர்தெகாயை அழைத்து கொண்டு போய் நீ சொல் என்று அங்கே கட்டளையிட்டார். ஆமானுக்கு மறு பேச்சு பேச முடியாது. அப்படியே மொர்தெகாயை அழைக்கிறான், ராஜவஸ்திரம் தரிக்கிறான், ராஜாவின் கிரீடத்தை வைக்கிறான், மொர்தெகாயை ராஜாவின் குதிரையின் மேல் ஏற்றுகிறான். அப்படியே கொண்டு போகிறத பார்க்கிறோம். பாருங்க, வீடு வீடாக போய் சொல்லுகிறான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும். பாருங்க, ஒரு பக்கத்திலே இந்த ஆமான் மொர்தெகாய் தூக்கு மரத்திலே மாட்டுவதற்கு அவன் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறான். தூக்கு மரமும் ரெடி பண்ணி விட்டான். ஆனால் மறுபக்கத்திலே கர்த்தர் மொர்தெகாய்க்கு ஒத்தாசையாயிருந்து அவனை கனப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சத்துருக்கள் பல விதங்கள்ல உங்களை ஏதாவது பிரச்சனைகளை மாட்டும்படியாக, ஏதாவது உங்கள் மேல் குற்றம் சுமத்தும்படியாக அவர்கள் முயற்சித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அதற்கு அனுமதிக்கிற தேவன் அல்ல. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் என்று பார்க்கிறோம். அப்படியே ஆண்டவருடைய கிருபை மொர்தெகாயின் மேல் இருந்தது. அதான் நாம் வாசித்தோம். பாருங்க, என்ன செய்கிறான்? மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு திரும்பி போனான். எவ்வளவு வெட்கத்தோட போகிறான் பாருங்க. உங்கள் சத்துருக்களை கர்த்தர் வெட்கப்படுத்துவார் என்று பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் படிக்கிறோம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இந்த காலை வேளையிலே கர்த்தரால் கனமும் மகிமையும் பெறும்படியாக ஆண்டவருடைய அன்பை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவோம். கர்த்தருடைய ஊழியத்தை திடமாய் செய்வோம். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். வானத்திலும் பூமியிலும் உயர்ந்த நாமமுடைய எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய திரு சமூகத்திலே காணப்படவும் உடைய சித்தத்தை செய்யவும் உடைய அன்பிலே நிலைத்திருக்கவும் கிருபை தந்தீராப்பா. இந்த நாட்களில் தம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று உண்மையாயிருக்க எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் கிருபை கொடுத்து நடத்தும். பேர் பேராய் ஆசீர்வதியும் வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.